அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து வானிலை மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், இந்த 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. மற்ற மாவட்டங்களுக்கும் மழை தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? முழு விவரம் என்ன? வணக்கம். தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவில் இலங்கை கடற்கரை பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி இலங்கை தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகரக்கூடும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் 6 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் 11 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினமும் வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கோவை, திருப்பூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 23 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியா 13ஆம் தேதியும் தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 16ஆம் தேதியும் தமிழகத்தில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 17ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. 11, 12 அதாவது இன்றும் நாளையும் தரைக்காற்று வீசக்கூடும் என குறிப்பாக 45 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தமிழக கடலோரம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் 35 கிலோமீட்டர் முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய தினம் 6 மாவட்டத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் 11 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.